அன்னையிடம் சென்று, அன்னையே, எனக்கு வயிற்றில் பசி ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த அன்னை வேலை எப்படி இருக்கும்? உடனே அந்த குழந்தையின் பசியை உடனே தீர்த்து விடுவாள். அவளே அன்னை, அவளே தாய்மை உள்ள படைத்தவள், அவளே அன்புக்கரசி, அன்பின் சித்திரம், அன்பின் வைரக் கற்கள். தாங்க அன்பு, அதுதான் அன்பு. பசின்னு வந்து விட்டா என்ன பாடுபட்டாது எப்படியாவது என்னமாவது செஞ்சு அவருடைய பசியை தீர்ப்பவன் தான் மாமனிதன். அவனால்தான் மாமனிதனாக முடியும். பசியை, ஒரு மனிதனுடைய பசியை தீர்ப்பவன் இவ்வுலகில் மாமனிதனாக திகழ்ந்து வாழ்வான். அதுக்கு காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியவில்லை என்று காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். அவனது செயல் அதி பயங்கரமாக இருக்கும். அவனே சிறந்த அன்பு கரசியாக விளங்குவான். அன்பு உள்ள படைத்தவனாக இருப்பான். அதுக்கு கொடுக்க முடியாததுக்கு காரணங்களும் விளக்கங்களும் கூறிக்கொண்டு இருக்க மாட்டான். என்னப்பா வகுத்து பசியை தீர்க்கிறதுக்கு என்னப்பா கோடிக்கணக்கிலே ஆக போகுது? ஒரு 3000 ரூபா கொடுத்தாலும் போதும், 2000 ரூபா கொடுத்தாலும் போதும், 1000 ரூபா அனுப்பினாலும் போதும், அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் அன்பு என்று சொல்லிவிட்டு, எந்த மனிதர் அன்பு என்று சொன்னாரோ அந்த மனிதரிடம் எனக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது, எனக்கு கையில் பணம் இல்லாமல் போய்விட்டது, எனது சாப்பாட்டு செலவுக்கே திண்டாட்டமாகிவிட்டது என்று கூறியும் அவரது செவிகளில் விழவில்லை. அந்த மனிதரை நான் பிச்சைக்காரி என்று சொன்னேன், அது மட்டும் அவரது செவிகளில் விழுந்தது.